என்னப்பா அது? ஐயா மளிகை கடையில இருந்து ஜாமான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. மளிகை சாமான்லாம் நீங்களே வீட்டு கூடு கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. தொழில் போட்டி. அம்மா என்னப்பா? அம்மா மளிகை கடையில இருந்து ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அங்க வச்சுட்டு போப்பா, நான் இப்ப வேலையா இருக்கேன், அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். அம்மா நீங்க வந்து செக் பண்ணிட்டு போனீங்கன்னா என் வேலை முடிஞ்சிருமா? இல்லப்பா, இத பாதியிலேயே விட்டுட்டு வர முடியாது, நீ வச்சுட்டு போ. இல்லைங்கம்மா, நீங்க இப்ப வந்து செக் பண்ணீங்கன்னா ஏதாவது பொருள் மிஸ் ஆனா கூட நான் அப்புறம் கடையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம்மா. இவன் வேற. பாட்டி விட்டுருங்க பாரு, சாப்பிடு சாப்பிடு. அக்கட்ட அக்கட்ட அக்கட்ட. அப்படித்தான். சம்பந்தி அம்மா, என்ன சம்பந்தி? நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. சரிங்க சம்பந்தி. அம்மா ஏதாவது சொல்லிட போறா. தம்பி இரு, நானே வந்து இறக்குறேன். சரிங்கய்யா. இறக்குறதுக்கெல்லாம் கூட ஒரு கை தேடி கூட்டிட்டு வரது இல்லையா நீ? பாத்து 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 மல்ல. இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு இந்த பொட்டி சைஸுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சா? என்னங்க லிஸ்ட்? என்னத்த மாமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு? அரிசி 2 மூட்டை. எங்கப்பா 2 மூட்டை அரிசி? ஐயா என்ன இங்க பாக்குறீங்க? அரிசி மினி வேன்ல வருது, அடுத்தது படிங்க. என்னப்பா அது முத சாமான இதுல வராம லாரியில வருதுன்னு சொல்ற நீ? அரிசி மட்டும்தான் வருதா, லாரியில வேற ஏதாவது வருதா? ஐயா அரிசி மட்டும்தான் வருது, அடுத்தது படிங்க. சரி. துவரம் பருப்பு. இந்தாங்க ஐயா. என்னப்பா அது இவ்வளவு மட்டமா இருக்குது? 2ஆம் தரமா? ஐயா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கய்யா. பார்த்தா தெரியலையே, விலையும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயா எங்க கடையில மட்டும்தான் விலை கம்மி, இதே மத்த கடைக்கு போனீங்கன்னா விலை ஜாஸ்தி. இல்லப்பா, ரொம்ப அதிகம்தான். அடுத்தது மைசூர் பருப்பு. இந்தாங்க ஐயா. இதுதான் மைசூர் பருப்பா? ஆமா. என்னப்பா அது இவ்வளவு சின்னதா இருக்குது? இதுவும் 2ஆம் பருப்பு தானா? உங்களுக்கு மளிகை கடை வியாபாரமா? இல்லையாப்பா, அங்க விவசாய குடும்பம், இதெல்லாம் உற்பத்தி பண்றதே நாங்க தான்ப்பா. நீங்க உற்பத்தி பண்றீங்கல்ல, அத உற்பத்தி பண்ணி 10 கைக்கு மாறி வருதுல்ல, அப்ப அவங்களுக்கு எல்லாம் லாபம் வேணாமா? 10 கை மாறுதுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கொள்ளையா? ஐயா. அடுத்தது படிங்கய்யா. அடுத்தது கடலைப்பருப்பு. என்னம்மா அவன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? இதெல்லாம் பார்க்கவே வேணாம், அவ்வளவு மோசமா தான் இருக்குது எல்லாமே. அடுத்தது பச்சை பயிறு. இந்தாங்க. கலர் மட்டும்தான் பச்சையா இருக்குது, சரக்கு வெகு மட்டம். காசு வாங்குறீங்கல்ல, ஏன் இப்படி எல்லாம் கொள்ளை அடிக்கிறீங்கப்பா? இதெல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். இத பாரு, இதெல்லாம் இந்த மாடு ஆடு கீடு கோழின்னு அதுக்கெல்லாம் இத முன்னா கூட சேர்த்து போட்டுருவோம். விலை வேற அதிகமா இருக்குது. ஐயா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்க ஊர் நாட்டாம நீங்க தானே? ஆமா ஐயா. எப்படியா கண்டுபிடிச்ச? அதான் இப்படி உலகம் தெரியாம இருக்கீங்களே. எனக்கு அப்போ உலகம் தெரியலங்கிறியா? பின்ன வளைச்சு வளைச்சு இத்தனை கேள்வி கேக்குறீங்கல்ல, இது உற்பத்தியில இருந்து விக்கிற வரைக்கும் எத்தனை கை மாறுது, யார் யாரு கமிஷன் போகுது, டிரான்ஸ்போர்ட் டாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியலையே. ஐயா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? உங்க அப்பன் பாட்டன் செஞ்சதுனால நாட்டாம பதவி கிடைச்சது, இல்லனா ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன நாட்டாமே என்ன தீர்ப்பு சொன்னீங்களோ எனக்கு தெரியல. அத பத்தி மட்டும் பேசாத, உன்னை ஊற விட்டே தள்ளி வச்சிரும். ஆமா, இதே டயலாக சொல்லி எல்லாரும் வாங்கி அடைச்சிருவீங்க போல இருக்க. என்ன அடைச்சு என்ன பிரயோஜனம்? பள்ளி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில கழனி பாலையில விழுந்துட்டீங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.